விஜய் 214 கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார். எடப்பாடி காலி அவர்கிட்ட இருக்கிற சீட்டுக்கு தான் ஓட்டுக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு, எடப்பாடி அவுட்டுன்னு ரவீந்திரன் துரைசாமி பேச ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இமேஜிக்கு ஜோசப் விஜய்க்கு நான் சீட்டு தாரேன், உங்க ரசிகர்களுக்கு சீட்டு தாரேன், நீங்க வெள்ளாளருங்கிறதுக்காக சீட்டு தாரேன். அந்த வகையில அவருக்கு அடிப்படை ஸ்ட்ரென்த்தை பார்த்தா 0.7%. பறையர்களே வந்து திருமாவளவனை காலி பண்ணிட்டு சீமான் பின்னாடி போறதுக்கும் வாய்ப்பு சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஐ அம் ஃபைன். தேங்க்யூ சார். ஓகே சார், இது வந்து மேஜரா 2026க்காக நம்ம பேச போறோம். ஆல்ரெடி ஏறத்தாழ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் இந்தியா அலையன்ஸ்க்கு. உங்க பொறுத்த வரைக்கும் என்ன ஒப்பீனியன்? திமுக வெற்றி பெற்ற அலையன்ஸ். பிடிக்கோ பிடிக்கலையோ, ஸ்டாலின் வந்து இந்த வெற்றிக்கு காரணம் கூட்டணி தாங்கிறத அக்செப்ட் பண்றாரு. சோ எல்லாரும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் அடுத்ததை மூவ் பண்ணுவாங்க. அதுல இருக்கவங்களுக்கு யாருக்குமே அடுத்த ஆப்ஷன் இல்லை. அவங்களுக்கும் ஐயா மூப்பனார் தலைமையில காங்கிரஸ் அன்னைக்கு இருந்த மாதிரி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் இல்லை. திருமாவளவன் 3 தடவை வெற்றி பெற்றதுனால நம்ம ஓட்டால பெரிய வெற்றி பெறாங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் அவருக்கு வருது. இயல்புதான் இது, நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அவருக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன, பேசிக்கா அவரோட அடிப்படை ஸ்ட்ரென்த் என்ன அவருக்கு, நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? அந்த வகையில அவருக்கு அடிப்படை ஸ்ட்ரென்த்தை பார்த்தா 0.7%. 0.7% வச்சுக்கிட்டு அவரு என்ன சாதிக்க முடியும்? அடுத்தால அவர் வந்து எதிர்த்தரப்புல எடப்பாடி கூட்டணி போனா எடப்பாடி எடுத்து வச்சிருக்கதே 10.5%க்கான வன்னியர் வாக்குகளையும் பாமகவுக்கு எதிரான வன்னியர் வாக்குகளையும், அந்த ஓட்டு எப்படி டிரான்ஸ்பர் ஆகும்? அடுத்து சீமான் தனிச்சு அட்டிச்சு நிற்கும் போது வந்து அணி மாறினா பறையர்களே வந்து திருமாவளவனை காலி பண்ணிட்டு சீமான் பின்னாடி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மரத்துக்கு மரம் தாவுறது மாதிரி, சர்க்கஸ்ல அங்கங்க தாவுற மாதிரி அணி மாறினா 2009ல ராமதாஸ் காலியான மாதிரி புறஜாதிகள்லாம் திருமாவளவனை காலி பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ திருமாவளவன் எப்படி போவாரு? சோ இந்த வெற்றி பெற்ற அணியில பவர் பார்ட்டிஸ் பண்ணி ஏதோ கொஞ்சம் அதிகம் கிடைக்குமான்னு பார்த்து இதை கண்டினியூ பண்றதுதான் அவருக்கு லாபம். இது வெற்றி பெறது வரை இதுல கண்டினியூ பண்றதுதான் அவங்க லாபம். காரணம் எல்லாருமே தோத்து வந்தாங்க. கம்யூனிஸ்ட் ஆற, இன்னொரு கம்யூனிஸ்ட் ஆற, திருமாவளவன் 3/4, இது வைகோ 0.9, காங்கிரஸ் வந்து நாடார் ஏரியாவில் இளிச்சவாய், இந்து நாடார் RSS, கிறிஸ்டின் நாடார் RSSக்கு எதிராக ஏமாளியா ஓட்டு போட்ட அந்த வாக்குல வஸ்துமா டெபாசிட், ஒரு இந்து நாடார் டெபாசிட் வாங்கினதை தவிர எங்கேயும் டெபாசிட் வாங்கல. அப்போ இவங்க காங்கிரஸ் 4% அதிமுக கன்னியாகுமரியில எடுத்திருக்கு. காங்கிரஸ்காரன் 3 பேர் ஜெயிக்க முடியுமா? செல்வ பெருந்தகை ஆசைப்படலாம், அவர் பெல்ட்ல காங்கிரஸுக்கு ஓட்டே கிடையாது. செல்வ பெருந்தகை தனிச்சு நிற்கும் போது காங்கிரஸ் ஓட்டே கிடையாது. அவர் தலைவரானால ஆசைப்படுவாரு, கூட்டணி ஆட்சி வந்துடாதான்னு இயல்புதான். எல்லாருமே அது ஆசைப்படுறது இயல்புதான். யாரும் நம்ம அரசியல்வாதியை வந்து அவங்க ட்ரீமை வந்து நம்ம யாருக்குமே வருத்திட முடியாது. பட் யதார்த்தம் என்ன, காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லாத பகுதியில அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கு. காங்கிரஸ் செல்வாக்கான பகுதியில அதிமுக செல்வாக்கே இல்லை. அப்ப தென் மாவட்டத்துல எந்த காங்கிரஸ்காரன் எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியும்? சோ காங்கிரஸும் இந்த ரீசன்ஸுக்காகவும் அடுத்து வந்து ஒட்டுண்ணின்னு சொல்றதுனால காங்கிரஸ் திமுக நம்பி ஜெயித்துட்டு இருக்காங்க. 9-10 ஜெயித்துட்டு இருக்காங்க. விட்டு போனா கேரண்டி கிடையாது. மோடியும் இது ஷேக் ஆகணும், இந்தியா கூட்டணி அடி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சூழ்நிலையில காங்கிரஸ்காரனும் வந்து மோடிக்கு என்ன மட்டும் தெரியும். அப்ப சுனில் கலங்கூர், ஆதவ் அர்ஜுனாலாம் இவங்க வந்து ஸ்டேட் மனச்சே பேசிட்டு தெரிவாங்க. அதுக்கு ராகுல் காந்திக்கு எப்படி இதாகும்? இந்தியா கூட்டணி அடிபட்டு போகுமே. அப்போ ராகுல் காந்தி மோடிக்கு எதிரான எதிரணிங்கிறதுலே 3வது அணின்னு உருவாகி ராகுல் காலி ஆயிடுவார இந்தியா கூட்டணியே. அப்போ ஸ்டாலின் தான் அவருக்கு தேவையானவரா இருக்காரு. ஆல் இண்டியா சென்ட்ரிக்கும் தேவையான இருக்காரு, வெற்றிக்கும் தேவையானவரா இருக்காரு. வெளியேறினா ஆல் இண்டியாவும் அவுட்டு, வெற்றிக்கும் கேரண்டி இல்ல. எப்படி காங்கிரஸ் போவாங்க? அப்ப யாரு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வேல்முருகன் போனா அவருக்கு ஒரு சீட்டு வாங்குறவரு அங்க கொஞ்சம் அதிக சீட்டு கேட்பாரு. அரியலூர், ஜெயங்கொண்டாம் போன்ற இடங்களை எடப்பாடி கொடுத்துட்டாருன்னா வேல்முருகன் ஜெயித்துருவாரு. அதே மாதிரி என்டிஏல இருந்து ராமதாஸ் போனாலும் தர்மபுரியில ஜெயிக்கலாம், சேலத்துல ஜெயிக்கலாம், சிதம்பரம் கடலூர்ல ஜெயிக்கலாம். இந்த வேல்முருகனும் ராமதாஸ் 2 வன்னியர் தலைவரை தவிர எடப்பாடி நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது. ஆதவர்ஜுனா நோட்டிட்டு, சுனில் கனகூரு நோட்டிட்டு, நீங்க ஊசிய நாட்டி தலைகள் யாரும் எடப்பாடியை வச்சு வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லும் போது அசைய மாட்டாங்க, வரமாட்டாங்க.
ஆதவ அர்ஜுனனுக்கும் சுனில் கனகலுக்கும் தேவைன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சேர்த்தே சொல்லிக்கிறேன். ஓகே ஃபேர். ஓகே அப்போ என்ன ஏறத்தாழ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா என் இன்டர்பிரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்தியா அலையன்ஸ்க்கு, செகண்ட் ஸ்பாட்டுக்கு தான் ஃபைட்டே இருக்குன்றது. இப்போ ஸோ பிஎம்கேவும் வேல்முருகனும் அங்க போனாங்கன்னா சீட் கன்வெர்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த அடர்த்தியான இந்த ஏரியால நல்ல ஓட் பர்சன்டேஜ் இபிஎஸ் வாங்கியிருக்காரு இந்த சேலம் கள்ளக்குறிச்சி அப்படிலாம். ஸோ அப்போ ஏடிஎம்கே, டிஎம்டிகே, பிஎம்கே இவங்க 3 பேர் சேர்ந்தா ஒரு பர்செப்ஷன் பேட்டில்ல செகண்ட் பிளேஸ் வர சான்ஸ் இருக்குல்ல? 3 பேரும் சேர்ந்தாண்டி நீங்களே சேர்த்துக்கிறீங்க. பாமகவையும் தேமுதிக ஒரே இடத்துல இருப்பாங்களா? தேமுதிக என்டிஏக்குள்ள பேர மாட்டாங்களா? பாமகவே எதிர்கால அரசியலை நம்பி என்டிஏக்குள்ள நிக்க மாட்டாங்களா? இதுக்கு என்ன முடிவு நீங்க கற்பனையா உங்க ஆசைக்கு எழுதலாமே தவிர ஷுவர் ஐ எம் நாட் டெல்லிங் யூ உங்கன்னா அப்படி சொல்லக்கூடியவங்கள உங்களை நான் சொல்லல. ஷுவர்லி ஐ எம் நாட் டெல்லிங் யூ. ஓகே ஓகே ஃபைன். நீங்க சொல்றது ஏன் அதுல டிஎம்கே ஆப்ஷன் இருக்குல்ல, அவங்க போய் குரூப்புக்கு டிஎம்கே இன்வைட் பண்ணிருக்காங்கல்ல. எஸ், தேமுதிகவுக்கு டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு, பாமகவுக்கு என்டிஏ ஆப்ஷனும் அதிமுக ஆப்ஷனும் இருக்குது. எந்த ஆப்ஷனும் அவைல் பண்ண போறாங்கிறது அதிமுகவும் பாமகவும் தான் முடிவு பண்ணணும். அது $1 மில்லியன் கொஸ்டின் எங்க போறாங்கன்னு. அதே மாதிரி தேமுதிகவுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதிமுக இருக்கக்கூடியவங்க எந்த ஆப்ஷனுக்கு போறாங்கன்னு இருக்குது. தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் இடையில யார் பெரியவங்கிற போட்டி இருக்குது. இப்போ தேமுதிக நாங்க தான் பெரியவங்க, எங்களுக்கு எதிர்போட்டு இல்லைங்கிற கிளைம தேமுதிக வைக்கிறாங்க. அவங்க திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டையில எல்லாம் அதிக ஓட்டு எடுக்கிறதுக்கு நாங்க தான் காரணம்னு கிளைம் பண்றாங்க அவங்க. சோ தென் மாவட்டங்கள்ல தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாழக்கூடிய இடத்துலதான் அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு செக்மெண்ட் வைஸ். அதுக்கு கேப்டன் சிம்பதி காரணம்னு சொல்றாங்க. போயர் ஒட்டர் சமூக வாக்குகள் கேப்டன் சிம்பதியில கிடைச்சதாட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. சோ எங்களுக்கு எதிர்ப்போட்டு இல்ல, எங்களை வச்சு சுமார் 4-5% வாக்கு கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சோ பாமகவோட பெரிய சக்தின்னு அவங்க அதிமுக கிளைம் பண்ணும்போது அதிமுகவால தேமுதிகவுக்கு ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி சரியா இல்லை. இதுதான் மேட்ரு. கடலூர்ல அதிமுக ரெட்டேலன்னா நியர்லி 30 to 35% ஓட்டு விழுப்புரம் சிதம்பரம் மாதிரி எடுத்திருப்பாங்க கடலூர்ல, அதே பேட்டர்ன்ல. ஆனா இவங்க தேமுதிக ஒரு 7-8% வாக்கு கம்மி. அப்ப இந்த சூழ்நிலையில அதிமுக நம்பி தேமுதிகவுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி வருமா? என்டிஏவை நம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தேமுதிக எங்க நிற்பாங்கிறது டு பி சீன். நான் எதுவுமே முடிஞ்ச முடிவா சொல்லல, பாசிபிலிட்டியை சொல்றேன். கேளுங்க, ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸையும் நான் யதார்த்தத்தோட ஃப்ரம் மை ஹார்ட் ஒரு அரசியல்வாதி என்ன செய்வாங்கிறதுல நான் சொல்றது நாளைக்கு கிரெடிபிலிட்டியோட கரெக்டா வரணுங்கிற அடிப்படையில நம்ம சேனலுக்கு நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அலையன்ஸ் ஷேக் ஆகாது சார். அந்த பாசிபிலிட்டி நான் ரூல் அவுட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரெண்டாவது பாசிபிலிட்டி மேபி ஏடிஎம்கேவும் டிஎம்டிகே பிஎம்கே சேரலான்னு நான் நினைச்சேன். அந்த பாசிபிலிட்டி நீங்க சொல்றீங்க அகாமடேட் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. டிஎம்டிகேவும் பிஎம்கேவையும் ஏடிஎம்கேவும் அகாமடேட் பண்ண முடியாதுன்றீங்க. வாட் அபவுட் விஜய்? 234 கேண்டிடேட் போட்டுருவாரா இல்ல ஏடிஎம்கேவோட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் 214 கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார். ஓகே, ஐ எம் காக் ஷுவர் ஆஃப் இட். ஓகே கிரேட். விஜய்க்கு அரசியல் புஷி ஆனந்த் இன்றி நகராது. புஷி ஆனந்த் இன்றி விஜய் இல்லை. அது இரட்டை தலைமை ஒற்றை தலைமைங்கிறதோட புஷி ஆனந்த் அங்க ஆல் இன் ஆல். விஜய் பிம்பத்தை வச்சு புஷி ஆனந்த் விளையாடுறாரு. அதே வேளையில ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு நம்பர் 2 இடம் கொடுத்து ஒரு பொதுச் செயலாளராக விஜய் போட்டதை மனசார சமூக நீதிக்காக போராடக்கூடியவன், தாளக்கிடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்தவங்கிற அடிப்படையில விஜயை நான் பாராட்டுறேன். ஒரு விஸ்வகர்மா பரவலாக வாழக்கூடிய சமுதாயம், அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை பொதுச் செயலாளராக விஜய் போட்டிருக்கதை நான் ரியலி அப்ரிஷியேட். அதுல எந்த மாற்றம் இல்லை. பட் யதார்த்த அரசியல் சூழ்நிலை அங்க 214 போடுறதும் போடாததும் விஜய் கையில இல்ல, புஷி ஆனந்த் கையில இருக்குது. அப்போ இன்னைக்கு நிர்வாகி போடுறதுக்கே சிரமப்படுறாங்க. நிர்வாகி போடுறதுக்கே அவங்க சிரமப்படுறாங்க. அவங்க 120 மாவட்ட செயலாளர் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, 117 ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி போட போறாங்கிறதே பெரிய கொஸ்டினா இருக்குது. இவ்வளவு நாள் ஆகியும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் பெரிய அளவுக்கு கமல்ஹாசன் கிட்ட வந்த மாதிரி பப்ளிக்ல உள்ள இது ஒரு 10-25 பப்ளிக் பிரமுகர்களாவது கமல்ஹாசன் வந்திருப்பாங்க. போராளிகள், இது ஏற்கனவே லோக் சக்தாவில் நின்னவங்க,
இப்படி பலர் வந்திருப்பாங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். ம். இவரு ஆமா. வட வட சென்னையில சென்னை கேண்டிடேட்டே ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், ஐஏஎஸ் ரங்கராஜன். ஆபீசர் கரெக்ட், ரங்கராஜன். கரெக்ட். தென் கோயம்புத்தூர் கேண்டிடேட் ஒரு தொழிலதிபர். ஆமா. மத்திய சென்னை கேண்டிடேட் கமிலா நாசர். ஆ. தென் வட சென்னையில மௌரியா ஒரு ம். ஷெட்யூல் காஸ்ட் போலீஸ் கரெக்ட், ஆபீசர். அவர் கரெக்ட். வந்து ஓப்பன்ல நின்னாரு. நண்பர் தான், தெரிஞ்சவர் தான் அவர் நமக்கு. தென் இது அவர்கிட்ட ஒரு சம்பவம் என்னன்னா, நான் என்ன பாப்புலாரிட்டி ஆகி நான் சமூக நீதிக்காக பேசும்போது நண்பர்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு. ரவீந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாரு, அவரை சந்திக்க கூட நமக்கு ஆசைதான் சொல்லும் போது சொல்லியிருக்காரு, யாருன்னா ஒரு நாராயணனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்துடக்கூடாது, அது மட்டும் கண்டிஷன் சொல்லியிருந்தாரு. ஓகே, ஞாபகம் இருக்குது. பட் எனிவே அவர் பொது தொகுதியில ஒரு ஒரு அட்டோர்னி பிரிவு சேர்ந்த ஒரு அதிகாரி நின்னாரு. எஸ். திரிபிரியா அம்மையாரு. இப்படி அங்க அவங்கள்ட்ட வந்து சரத்பாபு அவரு பிஜேபியில போயிட்டாரோ நினைக்கிறேன், சம்திங். அவரு இப்படி அங்க வந்து எக்கச்சக்க பேரு வந்து ஓரளவு ஒரு விலை நிலை உள்ளவங்க அவர்கிட்ட வந்து நின்னாங்க. விஜயகாந்த் கிட்ட கேட்கவே வேண்டாம். பொன்னியின் ராமச்சந்திரன்ல இருந்து, பொன்னிச்சாமியில இருந்து, குப்பா கிருஷ்ணன்ல இருந்து பெரிய பெரிய ஆட்கள், அவர்கிட்ட இருந்த ரசிகர் மன்ற ஆட்களே ஒரு பிஸியானது மட்டுமல்ல, ஒரு 7-8 பிகர்கள் ராமவசந்தன்ல இருந்து, நல்ல தம்பியில இருந்து, இது அனங்கை முருகேசன்ல இருந்து, சுந்தரராஜன்ல இருந்து எக்கச்சக்க பேரு அவர் சென்றிக்காட்டை வந்து தயார்படுத்தி வச்சிருந்தாப்புல. இப்ப இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு கேண்டிடேட் சந்திரகுமார்ல இருந்து நிறைய பேரு. அவங்க எம்எல்ஏவா இருந்தாரு. வெங்கடேசன், விழுப்புரம் வெங்கடேசன், இவரு கும்மிடிப்பூண்டி சேகர், இப்படி வந்து அவர் இப்ப திமுக இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அங்க இருந்தாங்க. விஜய் கிட்ட புஷி ஆனந்த் தவிர யார் இருக்கா? ஆனா ஒரு 40 தொகுதியில போட்டிருக்கலாமோ ஒருவேளை 2024 40 ஃபில் பண்றது ஈஸி தானே, 234 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. அதைத்தான் நான் சொன்னேன். விஜய்க்கு மனசாட்சிக்கு நான் சொல்றேன், ரவீந்திர துரைசாமி விஜய ரவுண்டு கட்டி அடிக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐ cannot do one and two things. மற்றவன் மறைக்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணி விடுறேன், அவ்வளவுதான். நான் 39 பார்லிமெண்ட்டுக்கும் போடுங்கன்னு சொன்னா இல்லையா? படிச்சு சொன்னா இல்லையா? இப்ப 234 எப்படி போட்டுக்கிடுவீங்க? எங்க இருக்கா உங்களுக்கு கேண்டிடேட்? மேபி 40 போட்டுதான் ஒரு பெர்செப்ஷன் பேட்டில்ல வின் பண்ணிருக்கலாம். மேபி இபிஎஸ் கூட லைக் 18 நீங்க சொன்ன 15க்கு நெருக்கி வந்திருக்கலாம். 15 வந்திருக்குமா எனக்கு தெரியல. மேபி ஒரு 17-18 வந்திருக்கலாம். வீக் ஆயிருப்பார். இபிஎஸ் கொஞ்சம் குறைச்சிருப்பாருன்னா இவருக்கு எத்தனை சதவீத வாக்கு கிடைச்சிருக்குதோ அந்த சதவீத வாக்குக்கு இபிஎஸ் ஒரு அகாமடேட் பண்ணி தான் தீரணும். இப்போ உங்களுடைய எங்க பூத் கமிட்டி இருக்கு, எத்தனை கேண்டிடேட் இருக்குது, உங்களுக்கு ஏன் இவ்வளவு சீட்டு தரணும்? விஜய் உங்க பிரச்சாரத்துக்கு நான் சீட்டு தரேன், நீங்க கிறிஸ்தவர்கிறதுக்காக ஒரு இமேஜுக்கு ஜோசப் விஜய்க்கு நான் சீட்டு தரேன், உங்க ரசிகர்களுக்கு சீட்டு தரேன், நீங்க வெள்ளாளருங்கிறதுக்காக சீட்டு தரேன், ஜாதிக்காக 3 சீட்டு, மதத்துக்காக 3 சீட்டு, பிரச்சாரத்துக்காக 3 சீட்டு, ரசிகர் பலத்துக்காக 3 சீட்டு, ஒரு 12 சீட்டோட நின்றுடுங்க விஜய். நீங்க பலம் நிரூபிக்காதவங்க, பலம் நிரூபிக்காத உங்களுக்கு 12க்கு மேல கொடுத்தாலே எடப்பாடி படுதோலை அடைஞ்சிட்டார், எடப்பாடி காலி, அவர்கிட்ட இருக்கிற சீட்டுக்கு தான் ஓட்டுக்கு தான் சீட்டு கொடுக்குறாரு, எடப்பாடி அவுட்டுன்னு ரவீந்திரன் துரைசாமி பேச ஆரம்பிச்சிருவான். இது எடப்பாடிக்கு பலகீனம், ஒரு பலம் என்னன்னு தெரியாதவருக்கு தன் பலத்திலிருந்து சீட்டு கொடுக்கறது எடப்பாடிக்கு பலகீனம்னு பேச ஆரம்பிச்சிருவான். அடையாள அரசியலுக்கு, உங்க பிரச்சாரத்துக்கு, ரசிகர் பலத்துக்கு, கிறிஸ்தவருக்கு, வெள்ளாளருங்கிறதுக்கு இந்த 4 அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து 12 சீட்டு தர முடியும். ஏசி சண்முகத்துக்கு கலைஞர் 5-6 கொடுத்தாரு, கண்ணப்பனுக்கு யாதவர்களுக்கு 5-6 கொடுத்தாரு, உங்களுக்கு 12. இதுக்கு மேல என்னால சீட்டு தர முடியாது, கொடுத்தா எனக்கு பலகீனம், நான் அடிபட்டுட்டு போனேன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவான்ங்கிறதான் எடப்பாடிய கருத்தா இருக்கும். அதனாலதான் நம்ம அன்னைக்கே விஜய்கிட்ட சொன்னோம் 39 போடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அதுல விஜய்க்கு அட்வைசர்ஸ் வந்து விஜய காலி பண்ணிட்டாங்க. இப்பவும் 234 போடுறதுக்கு நீங்க தயாராகுங்க. 214 போடுறதுக்கு நீங்க தயாராகாம 234 போடுறதுக்கு டைம் இருக்கா? கஷ்டம் அவருக்கு. ஆனா போடுறதுதான் அரசியலுக்கு மரியாதை. அல்லது பவன் கல்யாண் மாதிரி உங்க அண்ணன் சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருங்க. எடப்பாடி 12 சீட்டுக்கு மேல தரமாட்டாரு. 214 போடுறதுதான் மரியாதை, நியாயம், சரி. அதுதான் மக்கள் சக்தி, உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அது இல்லாம 12 சீட்டு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு வந்து நான் போட்ட உங்க கட்சி நீங்க ஒரு 1/4% கூட 1% அளவு தானே, 1% கூட கட்சி கூட 12 சீட் தருவாங்களா தெரியல. அப்ப நீங்க 1/4% தானே உங்களே நீங்க எடை போடுறீங்க 12 சீட்டுனா. அப்படி எடை போடல. பலம் நிரூபிக்காதவர், படம் நிரூபிக்காதவருக்கு வந்து பிரச்சார பலத்துக்கும் அடையாளத்துக்கும் தான் சீட்டு கொடுக்க முடியும். கரெக்ட் சார். அப்ப விஜயோட எல்லாமே காலி ஆயிடுமே. 12 சீட் வாங்கிட்டு எடப்பாடி பின்னாடி போனா ஒண்ணுமே இருக்காது சார். அப்ப 214 போடுங்க. அது இப்போ சார் அது
க்ளோஸ் டு 1 இயர் தான் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க லைக் மேபி ஸ்டாலின் சார் கலைச்சிட்டு டிசம்பர்ல கூட வைக்கலாம் அப்படின்னு. அது எனக்கு தெரியல எவ்வளவு உண்மை அப்படின்ட்டு. பட் ரொம்ப ஷார்ட் டைம் தானே இருக்கு. இதுல எப்படி 234 போட்டுற முடியுமா? அதுதான் நான் நல்லது சொன்னேன். சகாதேவ மாதிரி ஜோசப் விஜய்னாலும் RSSல உள்ள ரவீந்திரன் துரைசாமி எவனுக்கு சொன்னாலும் நல்லதுதான் சொல்லுவான். சகாதேவ மாதிரி ஜோசப் விஜய்க்கு நான் நல்லதுதான் சொன்னேன். தாளிங்க நாடார் தொண்டை ஜோசப் விஜய்க்கு நல்லதுதான் சொன்னேன். 39 பார்லிமெண்ட்ல கேண்டிடேட் போடுங்க, டக்குன்னு போட்டு பலத்தை நிரூபிங்கன்னு சொன்னேன். அப்போ அரசியல் தன்னம்பிக்கையற்றவங்க, அது வந்து மோடிக்கு லாபமாயிருமோன்னு கணக்கு போட்டவங்க அது வந்து போட விடாம தடுத்துட்டாங்க. அப்ப நீங்க வளர்றது கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? மோடிக்கு தமிழ்நாட்டுல சீட்டு வந்துடக்கூடாதுன்னு வன்மத்துல கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? அப்படின்னா ஸ்டாலின் பின்னாடி போங்க, ஸ்டாலின் காங்கிரஸ் பின்னாடி போங்க, அடையாளம் இல்லாம போங்க, ஒத்த இங்கே சீட்டு 12 வாங்கிட்டு சீட்னா போங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது சார். இங்கே எடப்பாடிக்கு வேற ஆப்ஷன் இல்லாத போதே 12 சீட் அப்படின்னா அங்க என்ன 4 சீட் கூட வராது சார். அந்த இல்ல லாஜிக் நான் அது நான் என்ன சொல்றேன்னா 2024 விஜய் வந்து கோட்டை விட்டுருக்க கூடாதுன்னு சொல்றேன். ஓகே. தப்பான ஆலோசனையால கோட்டை விட்டுருக்க கூடாதுன்னு சொல்றேன். ரவீந்திரன் துரைசாமி ஊடகத்துல பேசுறானா RSS காரன் நம்மள கவிக்களுக்கு பேசுறான்னு நினைக்க கூடாது. உன் வளர்ச்சிக்கு எதுன்னு தான் நான் சொல்றேன். நீ மோடியை வீழ்த்துற நீ நெகட்டிவ் மைண்ட்ல வந்தீங்கன்னா எங்க அது தேர்வீங்க? இப்போ அந்த சிக்கலுக்கு ஆளாயிருவீங்க. இப்போ 234 ரொம்ப சிரமம். 234 கேண்டிடேட் கமலஹாசனால போட முடியல, டிடிவி தினகரனால போட முடியல, நீங்க விஜயால போடுறது கஷ்டம். அப்படின்னா சீமான் மாதிரி 214 கேண்டிடேட்டும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் 1/4 மணி நேரம் நீங்க பேசணும், அரை மணி நேரம் பேசணும். கரெக்ட் கரெக்ட். இல்ல பர்சனலா இன்டராக்ட் அதனாலதான் பண்ணணும். இந்த பர்செப்ஷன்ல தான் கமல் சாரே ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. லைக் சரத்குமார் சாருக்கு அவ்வளவு சீட்ஸ் கொடுத்து ரொம்ப அது ஒரு மீம்லாம் கூட நான் பார்த்தேன். ஒருத்தர் தண்ணி கேன் போட வந்தார், அவருக்கு ஒரு 2 சீட் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சும்மா மீம்ஸ்லாம் கூட பார்த்தேன் நான். அந்த மாதிரி போட முடியாம சரத்குமார் சாருக்கு ஒரு நிறைய சீட்ஸ் கொடுத்து, பாரிவேந்தர் சார் நிறைய சீட்ஸ் கொடுத்து, அதனால அந்த பர்செப்ஷன் பேட்டிலே போயிட்டாரு. அவராலையும் ஒரு எம்எல்ஏ ஆக முடியல. கரெக்ட். அவரு நல்லா பண்ணியிருந்தாரு. மனுஷர் ஓட்டு காசு கொடுக்கல, அவருக்கு தெரியாம 4 பேர் 5000 ஓட்டு காசு கொடுத்திருப்பான்னா ஜெயித்திருப்பாரு. ஏன்னா சுதந்திர போராட்ட குடும்பம், ஓட்டு காசு கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச குடும்பம். சரி, என்ன செய்ய, எனக்கு தோத்துட்டாரு. போயிட்டாரு. வெரி ஸ்லிம் மார்ஜின். கரெக்ட். ஓகே, ஒரு சீட்ல விஜய் ஒரு சீட் எடுத்தா அந்த சீட்டுக்குள்ள ஃபைட் பண்ணலாம். அது நான் ஃபைட் அவரு நிக்கிற சீட்ல ஃபைட் பண்ணலாம். அது ஜெயித்துட்டாருன்னா அவர் நிக்கிற சீட் இல்ல சார். என்னோட ஐடியா வந்து 234 போட முடியுமா? அவர் சீட்ல நிக்கிற சீட்ல கண்டிப்பா ஃபைட் இருக்கும். அது எனக்கு இது இல்ல. பட் 234 போட முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அவர் என்ன பண்ண முடியாது தம்பி. விஜய்க்கு 234 விலை நிலையம் உள்ள கேண்டிடேட் இல்ல, கேண்டிடேட் போட முடியாது. உறுதியா நான் சொல்றேன். இது ஊடகத்துல சீமான பிடிக்காம விஜய் தூக்குற பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம் கொண்டவங்களால அளவுக்கு தெரியாது. உதயநிதியை பிடிக்காம விஜய் தூக்கி பேசக்கூடிய ஏசி ரூம் நபர்களுக்கு அது தெரியாது. எனக்கு களத்துல இருந்து வந்தவன் களத்தை வச்சு சொல்றேன். விஜய் 234 போட முடியாது. ஆனா கஷ்டப்பட்டு போட்டா நான் விஜய் பாராட்டுவேன். ஓகே, போட்டுட்டா நான் கஷ்டப்பட்டு பாராட்டுவேன். எனக்கு அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. இன்னைக்குள்ள கிரௌண்ட் போட முடியாது. ஆர்டி சார் சேலஞ்ச் பண்ணி 234லயும் போட்டுட்டாருன்னா பெரிய விஷயம். பாராட்டுறேன். எனக்கு ஒண்ணும் விஜய் எதிரி கிடையாது. நாளைக்கு விஜய் நல்ல சீட்டு வந்து மோடி கிட்ட வந்து ஒரு MOS விஜய் வந்தாருன்னா ஐ வில் பி ஹாப்பி. நானே அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுவேன். எனக்கு அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்ல. 2024 நின்னா மோடிக்கு சீட்டு வந்துருன்னு வன்மத்திலையும் கால் பண்ணிச்சுன்னு போன புள்ளியில இருந்தா நான் எதுக்குறேன். தர்மபுரி கன்வெர்ட் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தர்மபுரிலாம் கன்வெர்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா. அப்ப நீங்க எவ்வளவு பலம் வந்திருக்கீங்களோ அந்த பலத்துக்கு தக்க உங்களுக்கு மரியாதை வந்திருக்கும். 39 போட முடியாதவங்க 214 எப்படி போட போறீங்க? 39னா சிம்பிளா நீங்க அன்னைக்கு டக்குனி கலாமரங்கி இருக்கலாம். ஒரு 39 பேசினா கமலஹாசன் போட்டுட்டாரு, ஈஸியா ஃபில் பண்ணிடலாம், பிரச்சனை இல்ல. 214 போடுறதுதானே கமலஹாசன் கஷ்டப்பட்டாரு. கரெக்ட். ஏன்னா இன்னைக்குள்ள இதெல்லாம் விஜயும் வியாபாரத்துக்கு தான் வராரு. விஜய் உங்க மனச்சாட்சி தொட்டு சொல்றீங்க, வியாபாரத்துக்கு தான் வர்றீங்க, மார்க்கெட்டிங் தான் பண்றீங்க. அப்போ உங்களை சுத்தி இருக்கவனா வியாபாரத்தை பார்ப்பான். ஆனா நிறைய பேர் என்ன மிஸ்கேட் பண்றாங்கன்னா இபிஎஸ் வந்து 60 சீட் கொடுத்துருவாங்க, 70 சீட் கொடுத்துருவாங்க. அவ்வளவு வீக்கா இபிஎஸ் சார். அவரும் சம பார்கனர் தானே, அப்படிலாம் விட்டுட்டு போயிட மாட்டார்ல. 100% இபிஎஸ் விட்டுட்டு போக மாட்டாரு. சும்மா நிறைய பேர் வந்து டெபுட்டி சிஎம் கொடுத்துருவாங்க. பவன் கல்யாண் ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப், ரைட்? அது ப்ரீவியஸ் எலெக்ஷன்லாம் பவன் கல்யாண் ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரை. அதனால இந்த டெபுட்டி சிஎம்ன்ற ஆப்ஷன் அவர் கிடைச்சது. நிறைய பேர் என்ன சோசியல் மீடியால போடுறாங்க, டெபுட்டி சிஎம் கொடுத்துருவாங்க, 40, 50, 60 சீட் கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா கொடுத்துட்டாலே எடப்பாடி தோத்துட்டாருன்னு அர்த்தம், காலின்னு அர்த்தம், எடப்பாடி முட்டாளுன்னு அர்த்தம், அரசியல் தெரியாதவர்னு அர்த்தம். இல்ல அவ்வளவு சார், நமக்கு எடப்பாடி ஃப்ரீஸ்ட்னு அர்த்தம், கொடுக்க மாட்டாரு.
இல்ல நமக்கு பிடிச்சது எடப்பாடி பிடிக்காது தாண்டி இஸ் வெரி ஷூட் தானே. கடைசி நேரத்துல தான் உள்ளாட்சியிலே பிஜேபி கைட்டி விட்டாரு. கடைசி நேரத்துல 2% சீட்டு தான் கொடுப்பாரு. கரெக்ட். அப்ப நான் அலர்ட் பண்ணேன். அண்ணாமலை அலர்ட் ஆகி 5% அமித்ஷா நிக்க சொல்லி 44% இடங்களை சீட்டு போட்டு 5% ஓட்டு எடுத்து காட்டினார் அண்ணாமலை. அங்கதான் அண்ணாமலை எடப்பாடி தகராறே ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு மக்களவை தேர்தல்ல 12 கேட்க 6 சொல்ல, இப்போ அண்ணாமலை 18% எங்களுக்கு 18 சீட்டுன்னா உங்களுக்கு 20 சீட்டு, எங்களுக்கு 36னா உங்களுக்கு 40, எங்களுக்கு 72னா உங்களுக்கு 80, எங்களுக்கு 90னா உங்களுக்கு 100, எங்களுக்கு 9னா உங்களுக்கு 10, என்டிஐக்கும் உங்களுக்கும் இதே ரேஷியோல சீட்டு அல்லது கூட்டணி இல்லைன்னு அடிச்சு தள்ளிடுவாரு. இதைத்தான் தலைமையும் கேட்கும். வானதி தலைகளை நின்னாலும் இது நடக்காது. நிர்மலா சீதாராமன் ஊசியை நாட்டி தலைகளை நின்னாலும் இந்த பேரத்தை தாண்டி அங்க ஒண்ணு நடக்காது. நயனா நாயந்திரன் நின்னாலும் நடக்காது. யார் இதுல கூட்டணிக்கு போறேன்னு சொன்னாலும் அப்படி கொடுப்பாரு சந்தேகம் தான் சார். இபிஎஸ் 190% வாய்ப்பே கிடையாது சார். சார் நான் என்ன சொல்றேன்னா அவர் கூட்டணிக்கே வரமாட்டாரு. கரெக்ட். வந்தாதானே இந்த பேச்சலாம். அவர் கூட்டணிக்கு வந்தா 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பாதிக்கும்ங்கிறதுல அவர் வரமாட்டாரு. அதே போல உங்க கூட கூட்டணிக்கு வந்தாலும் எங்களுக்கு கொங்கு வேளாளர் அல்லாதார் ஓட்டு பாதிக்கும், எங்களுக்கு வன்னியர் அல்லாதார் ஓட்டு பாதிக்கும், எங்களுக்கு நாடார் ஓட்டு பாதிக்கும், இந்த நாடார் ஓட்டு பாதிக்கும், முக்குலத்தோர் ஓட்டு பாதிக்குங்கிறதுல அண்ணாமலையும் செடியா இருக்கிறாரு. இந்த வாக்குகள் தனிச்சு திராவிட இயக்கம் திமுக அண்ணா திமுக ஏத்து நிற்கக்கூடிய சீமான் பின்னாடி போயிரும்.